ஹாய் ஹலோ தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு. இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு பொடுகு பிரச்சனைன்றது நிறையா இருக்குது. பொடுகை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு நம்ம பொடுதலை பறிக்கிறதுக்கு தான் வீராணை ஏரிக்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் பொடுதலை. இது நம்ம தலையில் இருக்க பொடுகை 100% நீக்கிறதுக்கு உண்டான மூலிகை. இதை பறித்து கொண்டு போய் பொடுகை போக்கும் பொடுதலை ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். இதுலேயே பார்த்திங்கன்னா, இதை நீங்கள் பறித்து அப்படியே பச்சையாக அரைச்சி நல்லா மைய அரைச்சி தலைக்கு தடவிட்டு ஒரு 1/2 hour கழித்து குளிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பொடுகு கிளியர் ஆகும். இதை நல்லா பறித்து கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணாலும் நமக்கு பொடுகு வெகு விரைவில் சரியாகிறத நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் எண்ணெயோட பொடுதலையை காய்ச்சி ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். இரும்பில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. இரும்பு கடாய் யூஸ் பண்ணி எண்ணெய் காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பொடுதலையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு பொடுதலையை அந்த எண்ணெயில் போட்டு, இந்த பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, அது எதனால் வருது அப்படின்னா, அதோட தண்ணி அந்த பொடுதலையில் இருக்க நீர் சக்தி போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். காய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சுருண்டு காஞ்சி வந்ததும் அந்த எண்ணெயை மொண்டு அப்படியே கரண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கலர் மாறி இருக்கும். அப்போது அந்த எண்ணெயில் பொடுதலையோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும். இந்த எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சு வெயிலில் ஒரு 4 days வச்சுருந்து எடுத்து ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெகுலராக தடவிட்டு வந்தீங்கன்னா 100% நீங்கள் பொடுகு தொல்லையிலேருந்து விடுபடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த தகவல் போதுமானதாக இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள்.